தமிழ் சேனல் பாருங்க. நடா நெல்சா அழறியா? அழு அழு நல்லா அழு. கத்தி அழு, கதிரை அழு, ஊரை கூட்டி அழு, ஒப்பாரி வச்சு அழு, உருண்டு புரண்டு அழு. இப்ப இந்த நெல்சன் கிட்ட ஏன்டா அழறான்னு கேட்டா இவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? இல்லையே, நான் அழலையே, என் கண்ணில் வேர்க்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். எப்படி திமுக அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமாவும் அவ்வளோ சோகமா இருந்தாங்களோ, அதை பார்த்ததுக்கு அப்புறமா திமுக சோகமாலாம் ஒன்றும் இல்லையே, அவங்க கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் இல்லையே, அவங்க குழப்பத்தில் இருக்காங்க, அவ்வளோதான், அவங்க சோகத்துலலாம் இல்லை அப்படின்ற மாதிரி உருட்டுனா பார்த்தீங்களா? அதை மாதிரி இதுக்கு உருட்டினாலும் உருட்டுவான். ஊடகவாதியா இருந்துபுட்டு திமுகவுக்கு சொம்படிச்சேல, அழு, இன்னும் நல்லா அழு. திமுக போடுற எச்ச எலும்பு துண்டை கவிக்கிட்டு ஃபேக்டே இல்லாம என்னென்னலாம் பேசுன, ஆ? அழுடா, நல்லா அழு. தமிழகத்துல 99% ஊடகவாதிகள் திமுகவின் கொத்தடிமைகளாக தான் இருக்காங்க. எப்படி இந்த நெல்சன் இங்க அழறானோ அதே மாதிரிதான் இங்க இருக்கிற ஒவ்வொரு திமுக கொத்தடிமை ஊடக பொறுக்கிகளும் அழுதிருக்கானுங்க. கத்தி கதறி அழுதுருக்கானுங்க. அதிலும் இந்த திராவிட மூத்த பத்திரிகையாளர் மணின்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்லாம் ரொம்ப ஒஸ்ட். ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காரு. இந்த சேனல்ல இந்த மாதிரியான ஆடியன்ஸ் வருவாங்களா, சோ நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறேன். இந்த சேனல்ல இது மாதிரி எல்லாம் ஆடியன்ஸ் இருக்காங்களா, சோ நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறேன். மெயின் ஸ்ட்ரீம்ல போகும்போது புதிய தலைமுறையிலாம் ஒரு பேசுறச்ச அங்க வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. யோ, உனக்கு கித்தனா வாயா, கித்தனா வாய், ஏன் இப்படி வாயை வித்து பொழைக்கிற? சரி, ஊடக பொறுக்கிகள் தான் இப்படி இருக்கானுங்கன்னு பார்த்தா, அறிவாலயம் வாசல்ல தேவடு காத்துட்டு இருப்பானுங்க இல்லையா, தற்குறி ஊப்பிஸ்கள், அவனுங்க அதுக்கும் மேல பயங்கரமா பேசுறானுங்க, தௌலத்தா பேசுறானுங்க, திமிரு தெனாவட்டோட பேசுறானுங்க. பேசி முடிக்கும் பொழுது அழறான், சின்ன குழந்தை மாதிரி அழறான், தேம்பி தேம்பி அழறான். அதுவும் எந்த ஊடகத்துக்கு? நேஷனல் மீடியா. நேஷனல் மீடியா அங்க நியூஸ் கவரேஜ் பண்றாங்க, அவங்க கிட்ட இவன் வாலண்டியரா போயிட்டு அழறான், கதறி கதறி அழறான். திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் வெற்றியை பார்த்து ஓன் ஆனதோ தோல்வியை பார்த்து குனிஞ்ச கட்சி கிடையாது. எவ்வளோ பேரை பார்த்தாச்சு. வரும் 12 மணிக்கு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடி திமுக தொண்டர்கள், இந்த தற்குறி ஊப்பிஸ்கள், இவனுங்க என்னென்னலாம் பேசினானுங்க தெரியுமா? தாவேகா தோத்து போச்சுன்னா, விஜய் தோத்துட்டாருன்னா தாவேகா தொண்டர்கள் தொங்கிடுவாங்க, அவங்க எல்லாருமே பால்வாடி பசங்க, அதனால அழுவாங்க, கதறி கதறி அழுவாங்க. விஜய் ஒருவேளை தோத்துட்டாருன்னா அந்த தோல்வியை ஏத்துக்க முடியாம விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் தற்கொலை முயற்சிகள்லாம் பண்ணுவாங்கன்னு கேலி கிண்டல் பண்ணானுங்க. ஒவ்வொரு திமுக காரணங்களும் கேலி கிண்டல் பண்ணானுங்க. ஆனா ரியாலிட்டி பாருங்களேன், இந்த திமுக ஊப்பிஸ்களை பாருங்களேன், இவனுங்களாம் பார்க்கறதுக்கு 4 எரும மாடு வயசாகுது. ஆனா மீடியால அழறான், தேம்பி தேம்பி அழறான், ஐயோ முடியல முடியலன்னு அழறான். அந்த பசங்களை சின்ன பசங்க அழுவாங்க, தற்கொலை முயற்சிகள் பண்ணுவாங்க, தொங்கிடுவாங்கலாம் கேலி கிண்டல் பண்ணிவிட்டு, இவனுங்க பாருங்களேன், இவனுங்க தான் உண்மையா இல்லையே பால்வாடி பசங்க மாதிரி அழுதுட்டு இருக்கானுங்க. எப்படி இருக்கான், ஆனா அழறான் பாருங்க. 2021 தேர்தலில் திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தார் இல்லையா, அந்த நிகழ்ச்சியில துர்காமா ஆனந்த கண்ணீர்லாம் விட்டாங்க, ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. ஆனா நாம கடந்த 5 ஆண்டு காலமாக நாம எல்லாருமே ரத்த கண்ணீர் விட்டோம். ஆனா இப்போ இந்த தேர்தல்ல, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக தோத்து போச்சு. முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியில தோத்து போயிட்டாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா திமுக காரங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனா நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். திமுக தோத்துடுச்சு, ஸ்டாலின் தோத்துட்டாருன்னு சொல்லி நாம எல்லாருமே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கோம். திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் அழறாங்க. திமுக தலைவர்கள், மூத்த தலைவர்கள், ஸ்டாலின் மாதிரி இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அழறாங்க. தற்குறி ஊப்பிஸ்கள், களத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் தொண்டர்கள், அவங்க எல்லாருமே அழறாங்க. சோசியல் மீடியால தருக்கட்டு திரியக்கூடிய தற்குறி ஊப்பிஸ்கள் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்களாம் அதுக்கும் மேல ட்விட்டர்ல ஸ்பேஸ போட்டு அழறானுங்க. பப்ளிக்ல ஸ்பேஸ்ல அழுதுட்டு இருக்கானுங்க. அதை இங்க சைட்ல போடுறேன் பாருங்களேன், சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும் பாருங்களேன். கூடியவரா டிஆர்பி ராஜா எல்லாத்த விட இன்னைக்கு திராவிட மாடல் பேசுங்கப்பா. ஐயா 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 டென்ஷன் ஒண்ணு நடக்கமாலாம் உனக்கு ஃப்ரீயா புரியும். ராஜீவ்காந்தி கொண்டதே திமுக தான். அந்த மாதிரியே கடந்து வரலையா? இல்ல ஒரு நிமிஷம் ஆசை தம்பி,
இல்ல இதுல அழுகுறதுக்கோ, இல்ல வருத்தப்படுறதுக்கோ ஒண்ணும் இல்ல. சரிங்களா? முதல்ல வந்து இத எமோஷனலா அப்ரோச் பண்றத நிப்பாட்டுங்க. சரிங்களா? நம்ம சைடு என்ன தப்பு இருக்குன்னு பாருங்க. அத விட்டுட்டு இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப சாதிக்குடி சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க தானே நான் இதெல்லாம் வந்து எனக்கு பயமா இருந்துச்சு. இவனுங்க அழுதது, இத மாரி சமாளிக்கிறது, சமாதானப்படுத்துறது, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நடுவுல அவன் ஒரு விஷயத்த சொன்னான் கவனிச்சீங்களா? ராஜீவ் காந்திய கொன்னதே திமுக தான். அதெல்லாம் நாம கடந்து வரலையா? என்னடா சொல்ற? என்ன சொல்ற? ஏன்டா உண்மையாலே தெரிஞ்சுதா பேசுறியா? இல்ல தெரியாம பேசுறியா? நீ பேசுறது எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா? ராஜீவ் காந்தி, முன்னாள் பாரத பிரதமர். அவர கொன்னது நாங்க தான். திமுக தான்னு சொல்றியே! எப்புட்றா? அழறான். அந்த எமோஷன்ல ராஜீவ் காந்திய கொன்னதே திமுக தான். அதெல்லாம் கடந்து வரலையா? இந்த தோல்விய கடந்து வர முடியாதா? கடந்து வந்துருவோம் அப்படின்ற மாரி ஸ்பேஸ்ல, பப்ளிக்ல பேசுறான். இப்பதான் புரியுது. பேரறிவாளன முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆறத் தழுவி வெல்கம்லாம் பண்ணியிருந்தார் இல்லையா? ஏன் அப்படின்றது இப்பதான் புரியுது. இந்த திமுக ஊப்பி சொன்ன விஷயத்த தயவு செய்து யாராச்சும் பாருங்க. இவன் பேசின விஷயத்த வெளியில கொண்டு போங்க. இவன் இது மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா, இது உண்மதானா அப்படின்ற மாரி விசாரிக்க சொல்லுங்க. எவ்வளோ பெரிய குற்றச்சாட்ட எவ்வளோ அழகா பேசுறான் பாருங்க. ராஜீவ் காந்திய கொன்னதே திமுக தான் அப்படின்ற மாரி இவனே ஒப்புதல் வாக்குமூலம் குடுத்துருக்கான். கொஞ்சம் என்னன்றத பாருங்கய்யா. இதை விட பிரமாதமா இன்னொரு கிளிப்பிங் இருக்கு. அதுல அது இன்னும் மஜாவா இருக்கும். திமுக இந்த தேர்தல்ல தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். அமைச்சர் சேகர் பாபு, முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு. அவரால தான் திமுக தோத்து போச்சுன்னு சொல்லி, இந்த திமுக ஊபிஸ்கள் அவரு பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கானுங்க. புரியல. இவனுங்களுக்கு மண்ட கோளாறு ஏதாச்சும் ஆயிப்போச்சா? தோத்ததுனால மூளை கீழ ஏதாச்சும் குழம்பிடுச்சான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இத பாத்துருங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனையா இருக்கட்டும், மத்த இங்க துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் முழு காரணம் சேகர்பாபு தான். இந்த கட்சி மேல, அந்த ஆட்சி மேல ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணது அந்த சேகர்பாபு தான். இந்த மாதிரி ஒரு திமுக இருக்கும்போது கண்டிப்பா ஆட்சியில இருக்கிற குறைய பேசும்போது தயவு செய்து சொல்றேன், முட்டையை கொடுக்காதீங்க, உடைச்சு பேசுங்க. அதுதான் திமுகவை கடைசி வரைக்கும் வெற்றி பெற செய்யும். இங்க வந்து எதிர்த்து பேசணும் முத்திரை குத்தி அனுப்புனீங்களா, நீங்க என்ன நடந்தது? இங்க எது பேசினாலும் முட்டு கொடுத்தீங்க. எதிரிகளை வந்து ரொம்ப 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 அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஒர்க். சோசியல் இன்ஜினியரிங்க பெரிய லெவல்ல பண்ண தவற விட்டதோட விளைவு. இப்ப நீங்க சொன்னீங்களா, யாருமே வந்து டிவிக்கு பத்தி சீண்டவே இல்லை, பேசவே இல்லைன்னீங்களா, அதுவே பிக்கஸ்ட் ஃபெயிலியர். அதுதான் தோல்வி காரணம். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல பழமொழி இருக்குங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா சூரிய நமஸ்காரமா ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்றான்ற மாரி, அப்படிதான் இருக்குது. தோத்தாச்சு. முதலமைச்சர் ஸ்டாலினே தோத்துட்டாரு. அவருடைய சொந்த தொகுதியில தோத்துட்டாரு. 5 வருஷமா புத்தி வரல. தோத்ததுக்கு அப்புறமா, கேவலமா தோத்ததுக்கு அப்புறமா, இன்னும் எத்தன வருஷம் ஆனாலும் இந்த ஒரு அசிங்கம் வந்து போகவே போகாது. திமுக விட்டு போகவே போகாது. இவ்ளோ அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமா, இப்ப எப்படி பேசுறாங்க பாருங்க. Twitterல, Facebookல திமுகவை விமர்சனம் பண்ணி பேசுனா, இவனுங்க தான். இங்க பேசிட்டு இருக்கானுங்க இல்லையா? இவனுங்கலாம் ஒவ்வொருத்தனுங்களும் அவ்ளோ கேவலமாலாம் பேசியிருக்கானுங்க. அயோக்கிய பயலுக. இவனுங்க அவ்ளோ மோசமான விஷயங்கள் பண்ணியிருக்கானுங்க. விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னுவானுங்க. அசிங்கமா திட்டுவானுங்க. இப்ப என்னடான்னா, திடீர்னு ஞானோதயம் வந்த மாரி பேசிட்டு இருக்கானுங்க. விமர்சனம் பண்ணா ஏன் விமர்சனம் பண்றான்னு பாருங்க. கிரிட்டிசைஸ் பண்ணா என்ன பண்றான்றத பாருங்க. அவனுக்கு ஒரு முத்திரைய குத்தி வெளிய அனுப்பாதீங்க. ஏன்டா நீங்க தான்டா அத பண்ணது. நீங்க தான் பண்ணது. இங்க இருக்கிற சின்ன சின்ன ஃபிலிம் ஸ்டார்ஸ, சீரியல் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ, அப்புறம் மியூசிக் டைரக்டர்கள் யாராச்சும் ஹிந்து மதத்தை பற்றி பேசினா, அவங்கள சங்கின்னு சொல்லி முத்திர குத்துறது, இது மாரிலாம் பண்ணது நீங்க தான்டா. இதோ திராவிட மூத்த பத்திரிகையாளர் மணி, அந்த ஆளு திமுகவுடைய சொம்பு தான். திமுகவுடைய அண்டா தான். அந்த ஆளு சில கிரிட்டிசிசம்லாம் முன்னெடுத்து வச்சாருன்னு சொல்லி, யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் குஞ்சுமணி மாரியான ஆட்கள விட்டு, அந்த ஆளு எப்படிலாம் கடிச்சீங்க? என்னென்னலாம் பண்ணீங்க? அந்த ஆள் பாருங்க, அப்ப ஆரம்பிச்சாரு திமுகவை கழுவி ஊத்துறதுக்கு. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் கழுவி ஊத்தின்னு தான் இருக்காரு. ஆனாலும் ஒரு ஓரத்துல அவருக்கு அந்த திமுக மீதான பாசம் இருக்கு. திமுக தோத்துடுச்சு அப்படின்றத கேட்டு ஃபர்ஸ்ட் வருத்தப்பட்ட ஆளு அவரா தான் இருந்திருப்பாரு. உண்மையாலேயே அந்த மனுஷனாக தான் இருந்திருப்பாரு. ஆனா அந்த ஆளையே நீங்க என்னென்னலாம் கதற விட்டீங்க. சங்கி, பொட்டி வாங்கிட்டான், ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கான், என்னென்னலாம் பேசுனீங்க. அனுபவிங்கடா, அனுபவிங்க. ரைட். இப்போ நாம ஒரு சில தரமான மெல்டவுன் சம்பவங்கள பத்தி பார்க்கலாம். ட்விட்டர் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, முக்கியமா ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த திமுகவின் ஆதரவாளர்கள்,
திமுகவுக்கு முட்டு கொடுப்பானுங்க இல்லையா அந்த தற்கொலை யூபிஸ்கள், அவனுங்க சோஷியல் மீடியால எப்படி பேசுவானுங்க, திமுகவிற்கு எதிராக விமர்சனம் பண்றவங்கள எப்படி அவங்க வசைப்பாடுவானுங்க, எப்படிலாம் நடந்துப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே, அதாவது ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல பாப்புலரான ஊபிஸ்கள் ஐடி இருக்கு, அவனுங்க என்ன ட்வீட் போட்டாலும் அது பயங்கரமா ரீச் ஆகும். அவனுங்க ஏதாச்சும் கலாச்சி போட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா ரீச் ஆகும். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், திமுகவின் அமைச்சர்கள் அவங்களே கூட பார்த்தீங்கன்னா அவங்க போடுற ட்வீட்டுக்கெல்லாம் கமெண்ட்லாம் பண்ணுவாங்க, லைக்லாம் பண்ணுவாங்க, ரீபோஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சில பிரபலமான ஊபிஸ்களுடைய மெல்டவுன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். திமுக தோத்து போச்சு, முதலமைச்சர் ஸ்டாலின் சொந்த தகுதியிலே தோத்து போயிட்டாரு, தாவேக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரபலமான ஊபிஸ்கள், சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய பிரபலமான ஊபிஸ்கள் என்னெல்லாம் பேசியிருக்கானுங்க, எப்படிலாம் ட்வீட் போட்டிருக்கானுங்க, எப்படி வித்தியாசமா கதறி அழுதுருக்கானுங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதுல சினிமாக்காரனுங்க, திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய சினிமாக்காரனுங்களா இருக்கானுங்க இல்லையா, அவனுங்களுடைய ட்வீட்ஸும் கொண்டு வந்திருக்கேன். சைட்ல ஒன் பை ஒன்னா போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த தற்குறி ஐடி, 1000 ரூபாய் வாங்கிய பெண்களும் திமுகவுக்கு ஓட்டு போடவில்லை, பஸ்ஸில் இலவச பயணம் செய்த பெண்களும் திமுகவுக்கு ஓட்டு போடவில்லை, இந்த நாடும் நாட்டு மக்களும் தற்குறி கூட்டத்தோடு சேர்ந்து நாசமா போகட்டும். இதுங்களுக்கு ஓட்டு போடலன்னா ஓட்டு போடாத மக்களை தற்குறி கூட்டம்னு சொல்லுவானுங்க. நீங்க சோறு திங்கிறதுக்கு காரணம் திமுக தான், திமுக மட்டும் இல்லைனா நீங்களா சோறு தின்னிருப்பீங்களா, படிச்சிருப்பீங்களா, பேண்ட் சட்டை போட்டிருப்பீங்களான்னு கேட்பானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேடுகட்ட புத்தியை விட்டு வெளியே வாங்க. இந்த புத்தியால தான் நீங்க தோத்துருக்கீங்க, மறுபடியும் தோத்துருக்கீங்க. இந்த புத்தியை ஃபர்ஸ்ட் தூக்கி தூரம் போடுங்க. இப்போ இந்த ட்வீட்டை பாருங்க. அதிமுக ஓட்டு விழுந்திருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு டிவிகேவை யூஸ் பண்ணிட்டாங்க போல பிஜேபி. இவ்வளவு ஓட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு விழ வாய்ப்பே கிடையாது. ஒரு மாநிலத்தில் 10 முதல் 20% முட்டாள்கள் இருக்கலாம், 40 முதல் 50% முட்டாள்கள் எல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏதோ உள்குத்து இருக்கு. சேம் வித் வெஸ்ட் பெங்கால் அண்ட் கேரளா. வாயில் அசிங்கமா வருது, ஆனா சொல்ல முடியாது. தற்குறி தாண்டா, உண்மையிலே நீங்களா தாண்டா தற்குறி, தற்குறி கூட்டண்டா நீங்களாம். தாவேக்காவை யூஸ் பண்ணி பாஜக உள்ள வர பார்க்கதான். ஏண்டா பாஜகவுக்கு வேற வேலையே இல்லையாடா? பாஜகவுக்கு வேற வேலையே இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, பாஜக தமிழகம் பக்கம் வரவே இல்லை. தமிழகத்தை அவங்க பெருசா இன்னும் சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. இப்பதான் எங்கெங்கெல்லாம் மோசமான சிச்சுவேஷன் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் பிடிச்சிட்டு வராங்க. தமிழகம் இன்னும் அவ்வளோ மோசமான நிலைக்கு போகல. அதனால தான் தமிழகத்தின் மீது இன்னும் பாஜகவின் பார்வை விழல. ஓகேவா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன்பா அதிமுக தோத்து போச்சு, திமுக தோத்து போச்சு, தாவேகா வந்திருக்கு, பாஜக இங்க பெருசா வெற்றி பெறவே இல்லை, நீ என்னப்பா பாஜக சப்போர்ட் பண்ணிட்டு இவ்வளவு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. ஏங்க எனக்கு என்னங்க வந்தது? ஒரு விஷயம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, தமிழகத்துல பாஜக எப்போ தனி கட்சியா வராங்களோ, 2024 எலெக்ஷன்ல எப்படி பாஜக தனியா நின்னுச்சோ அதே மாதிரி தனி கட்சியாக பாஜக தலைமையின் கீழே கூட்டணி அமைச்சு பாஜக தலைமையில இங்க கூட்டணி அமையும் பொழுது அப்போ நாம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ பாஜக பத்தி பேசுவோம். பாஜக தான் பெரிய கட்சியா இன்னும் வளரலையே, பாஜக செய்ய வேண்டிய வேலைகள் அவ்வளோ கிடக்குது. பாஜக தலைமையில ஒரு கூட்டணி வருதுன்னா அது இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். 2024 எலெக்ஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன்ல கொஞ்சமாச்சு ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். சீட்டு கிடைக்கலனாலும் அந்த ஓட் ஷேர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போதானே தாவேகா வின் பண்ணியிருக்கு. தாவேகா வின் பண்ண அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அதை ஸ்டடி பண்ணுவாங்க. அவங்க எப்படி வந்தாங்க, கட்டமைப்பு இல்லாம இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, இங்க எதுவுமே நொட்ட முடியாது, தமிழகம் வேற மாதிரியான மண்ணுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி தாவேகா வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான கேஸ் ஸ்டடிஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது எல்லாமே வெளியில வந்ததுக்கு அப்புறமா புரிஞ்சுப்பாங்க. அப்புறமா தான் புரிஞ்சுப்பாங்க. பாஜக தமிழகத்தை பிடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா பிடிச்சிருவாங்க. ஓகேவா? பெரிய மேட்டரே கிடையாது. வெஸ்ட் பெங்காலுங்க, வெஸ்ட் பெங்கால், டெல்லி அங்கேயே வந்துட்டோம். தமிழகத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஆனால் அவங்க இன்னும் முடிவு பண்ணல. பாஜக மேலிடம் எப்போ முடிவு பண்ணதோ அப்போதான் அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். பார்ப்போம். தாவேகாவின் வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறமா பாஜக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்ப இதை பாருங்க. அருண் எம்எம் அவனே தான் போல. தலைவரே, ஓ இவன் என்ன ஃபாலோ வேற பண்ணானா? தலைவரே, ஒரே ஒரு கோரிக்கை தான், திரும்பவும் இந்த நன்றி கெட்ட ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஓடி போய் உதவுங்க கழக தொண்டர்களே அப்படின்னு எங்களுக்கு கட்டளையிடாதீர்கள். ஏண்டா எப்புட்றா எப்புட்றா போராட்டம் பண்ற ஆசிரியர்களை அடிச்சு விரட்டினீங்க, கைது செஞ்சீங்க. ஊனமுற்றோர்கள் போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அவங்கள பஸ்ல ஏத்தின்னு கூட்டின்னு போயிட்டு தூரமா விட்டுட்டு வந்தீங்க. சின்ன சின்ன பசங்களும் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க.
என்னடா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஸ்கூல்ல சத்துணவு சாப்பிடும்பொழுது அவங்க போட்ட சாப்பாட்டுல புழு இருந்தது. அப்பலாம் என்னடா பண்ணீங்க? ஏன்டா இப்படி பச்சையா புழுகுறீங்க? இன்னும் என்னலாம் சொல்லியிருக்கான்றத பார்ப்போம். நாங்க கட்டளையை மீற மாட்டோம். உடனே செஞ்சுருவோம். அதனால தயவு செஞ்சு இந்த நன்றி கெட்டவங்களுக்கு எதுவும் செய்வதற்கு எங்களுக்கு ஆணையிடாதீர்கள். உங்களுக்கு பெரிய மனசு இருக்கலாம். ஆனா இந்த நன்றி கெட்ட நாய்களுக்கு செய்கிற அளவுக்கு எங்களுக்கு பெரிய மனசு கிடையாது. இப்படி ஒரு நல்லாட்சி கொடுத்த உங்களுக்கே இந்த நிலைமை என்றால் இவனுங்கெல்லாம் நாசமா போகட்டும். ஓட்டு போடாத மக்களை நன்றி கெட்ட நாய்ங்கன்றானுங்க. இந்த ஜென்மங்க நாசமா போகட்டும்ன்றானுங்க. ஏன்டா யாருக்குடா நன்றி இருக்கணும்? யாருக்கு நன்றி இருக்கணும்? ஓட்டு போட்ட மக்கள். அவங்களுக்கு நீங்க தான் நன்றியோட இருக்கணும். உங்களால ஒன்றும் மக்கள் கிடையாது. மக்களால தான் நீங்க. இந்த தௌலத்து, திமிரு, தெனாவட்டு, ஆணவம் இதுக்கு தாண்டி கூப்பு. இதுக்கு தான் சிட்டிங் சிஎம்மா இருந்த ஸ்டாலினோடைய தொகுதியில ஒரு சொந்த தொகுதியில தோத்துருக்காரு. இதுக்காக தான். இது மாதிரியான ரீசன்ஸ்னால தான். இல்ல என்ன சொல்லியிருக்கான்? இப்படி ஒரு நல்லாட்சி கொடுத்த உங்களுக்கே இந்த நிலைமை. ஆமாமாமா. ரொம்ப நல்லாட்சி குடுத்துட்டீங்க. அப்படியே பாலாறும் தேனாரும் ஓடிட்டு இருந்தது. சட்ட ஒழுங்கு சரியில்ல. 2 வயசு குழந்தைலேருந்து 75 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிச்சிருக்காங்க. திமுக காரங்களால ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. 4000 கோடி பேக்கேஜ் என்னாச்சுன்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில காணோம். இதெல்லாம் நல்லாட்சியை கொடுத்து கீழ்ஸ்டாராமா. என்னத்தான் நல்லாட்சி கொடுத்தீங்க? என்ன நல்லாட்சி கொடுத்தீங்க? இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. அப்துல் வஹாப் அப்படின்றவன் டிசம்பர்ல மழை வெளுத்து வாங்கும்போது எவனாவது மனிதாபிமானம் சோஷியல் சர்வீஸ்னு போனீங்க, அவனை தொலைச்சி புடுவேன். தொலைச்சி சாகட்டும் விடுங்க. குறிப்பா சென்னை மக்கள் சாகணும். இவ்வளவுதான் திமுக காரனுங்க புத்தி. இவனுங்க புத்தி இவ்வளவுதான். இந்த கேடுகட்ட புத்தியால தான் மக்கள் இப்போ செருப்பால் அடிச்சு கூப்புல உட்கார வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இத பாருங்க. முதல்வரின் தோல்வி மனதை பிசைகிறது. மாரி செல்வராஜ் வருத்தம். ஸ்டாலின் தோத்தது இவருக்கு மனசு பிசைதான். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும் பொழுது கண்டுக்கவே இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் சுத்தின் போனாரு. அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றது கேட்க கூட இல்லை. காது கொடுத்து கூட கேட்கல. அப்பெல்லாம் மாரி செல்வராஜுக்கு மனசு வலிச்சிருக்காது, பிசைஞ்சிருக்காது. வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணி தொட்டில மலத்தை கலந்தானுங்க. அப்பெல்லாம் மாரி செல்வராஜுக்கு மனசு பிசையல, மனசு வலிக்கல. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் இறந்தார் இல்லையா, அவரை கொடூரமா கொலை பண்ணானுங்க இல்லையா, அப்பெல்லாம் இவனுங்களுக்கு மனசு பிசையல, மனசு வலிக்கல. திருநெல்வேலி பகுதிகளில் தலித் மக்கள் கொடூரமா கொல்லப்படுறாங்க. சின்ன பையங்க புல்லட் ஓட்டிட்டு போனான்னு சொல்லிட்டு கையை வெட்டியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது மாரி செல்வராஜுக்கு மனசு வலிக்கல, மனசு பிசையல. ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் தேவை இல்லைன்னு திமுக சொல்றச்சே இவனுங்களுக்கெல்லாம் மனசு வலிக்கல, மனசு பிசையல. தலித் மக்களின் மேம்பாட்டுக்காக மத்திய பாஜக அரசு நிதி கொடுக்குது. வருஷா வருஷம் நிதியை கொடுக்குது. அந்த நிதியை ப்ராப்பரா தலித் மக்களுக்காக யூஸ் பண்ணாம கொடுத்த நிதியை அப்படியே மத்திய அரசுக்கு திமுக அரசு அனுப்பியிருக்கு. இந்த செய்திகள் வெளியில் வரும்போது மாரி செல்வராஜுக்கு வலிக்கல, மனசு வலிக்கல, மனசு பிசையல. இது மாதிரிலாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இதை விட பல மோசமான விஷயங்கள் திமுக ஆட்சியின் கீழே நடந்திருக்கு. அப்பெல்லாம் இந்த மாரி செல்வராஜுக்கு மனசு வலிக்கல, மனசு பிசையல. இப்ப ஸ்டாலின் தோத்து போனது இவனுக்கு வலிக்குதாமா, இவன் மனசு பிசையுதாமா. மாரி செல்வராஜ் மாதிரியே இன்னொரு திமுக கொத்தடிமா இருக்கான். அவன் பேரு பிரகாஷ் ராஜ். அவன் என்ன சொல்லியிருக்கான்றத பாருங்களேன். தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ். வணக்கம் தமிழ்நாடு. காமராஜர் தோற்றார், மு.க. ஸ்டாலின் தோற்று. காமராஜரும் மு.க. ஸ்டாலினும் உனக்கு ஒண்ணு. சமூகம் ரசிகர் மயமாகி இருக்கிறது, அரசியல் மயமாகவில்லை. அப்போ நீ தேர்தல நின்னிய உனக்கு ஏன்டா ஓட்டு போடல? ஏன்டா தோத்து போன? அரசியல் விழிப்புணர்வு செய்பவர்களின் பணி என்பது எப்போதும் எதிர்க்கட்சி பணிதான். தொடர்ந்து பயணிப்போம். வெற்றி பெற்றவர்களின் மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். பிரகாஷ் ராஜ், உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோ. காமராஜர் தோற்றார்னு சொல்றல்ல, காமராஜரை தோக்கடிச்சது யார் தெரியுமா? தெரியாதா? வரலாறும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. ஆனால் பேசுறதுக்கு மட்டும் வந்துடுவான். வந்து நொட்டிக்கிட்டே இருப்பான். போடா, ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பாடுறா. நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பியாடா? சோறு திங்கிறதுக்கு வேற வழியே இல்லையாடா? இப்படி தான் திங்கணுமாடா? இப்படி திங்கிற சோறு உடம்புல ஒட்டுமாடா? கடைசியாக இந்த தற்குறி ஊப்பியினுடைய ட்வீட்டை பாருங்க. ஜெய கனகராஜா 1ஆம் நம்பர் தற்குறிங்க இவன். 1ஆம் நம்பர் தற்குறி. நீங்கள் என்னைக்காச்சும் சோகமாக இருந்தீங்கன்னா தயவு செய்து இவன் ட்விட்டர் பக்கத்துக்கு போயிட்டு இவன் போட்ட ட்வீட்ஸ்லாம் பாருங்க. செம ஃபன்னாக இருக்கும். சரி, இவன் என்னத்தை கிறுக்கி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்று பக்கத்தை எப்போது திருப்பினாலும்
சிறந்த முதலமைச்சர் என்ற வரலாறு உங்களிடம்தான் இருக்கும் தலைவரே. நீங்களே சொல்லிக்கோங்க. யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோம். ஏண்டா வெக்கமாவே இல்லையாடா? இவ்வளோ பேசுறீங்கல்ல, தேர்தல் பிரச்சாரத்தில் கருணாநிதி மாதிரி ஆட்சி அமைப்போன்னு சொன்னீங்களாடா? இல்லை. அட்லீஸ்ட் கடந்த 5 ஆண்டு காலமாக எப்பேற்பட்ட ஆட்சியை கொடுத்தோமோ அதே மாதிரியான ஆட்சியை கொடுப்போன்னு சொன்னீங்களாடா? இல்லை, அதையும் சொல்லலை. பின் எப்படி சிறந்த முதலமைச்சராக இருப்பார்? இந்தியாவிலேயே டேர்ட்டியஸ்ட் சிட்டினா மதுரை, தமிழகம்தான். கடங்கார மாநிலங்களில் நம்பர் 1னா தமிழகம்தான். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இது மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயங்களில் தமிழகம் நம்பர் 1 மாநிலமாக இருக்குது. இதெல்லாம் தான் சிறந்த ஆட்சியா? இது மாதிரியான விஷயங்கள் செய்கிறதா சிறந்த ஆட்சியாடா? எப்புட்றா உங்களால் மட்டும் இப்படிலாம் பேச முடியுது? முட்டு கொடு, தப்பே கிடையாது. முட்டு கொடுக்குறதுல தப்பே கிடையாது. நானும் பயங்கரமாக முரட்டத்தனமான முட்டுக்கெல்லாம் கொடுப்பேன். பாஜகவுக்கு, மோதிக்கெல்லாம் நான் பயங்கரமாக முட்டு கொடுப்பேன். ஆனால் இப்படிலாம் நான் கொடுத்தது கிடையாதுடா. இப்படி ஃபைனலி ராணுவத்தால் அழிஞ்சவனுங்களை விட ஆணவத்தால் அழிஞ்சவனுங்க தான் இந்த உலகத்தில் அதிகம். இந்த ஸ்டாலினை எவனாலையும் தொட முடியாது. என்னை சீண்டி பார்க்காதீங்க, அப்புறம் தாங்க மாட்டீங்க. இது மிரட்டல் கிடையாது, இது எச்சரிக்கை. திமுகவை அழிக்க எந்த கொம்பனாலையும் முடியாது. இதை மாதிரி என்னென்னலாம் பேசியிருக்கீங்க. திமிரு, தெனாவட்டு, ஆணவம் இதெல்லாம் உச்சத்தில் இருந்தது. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் உச்சத்தில் இருந்தது. திமுக தலைவர்களுக்கு மட்டும் கிடையாது, இவனை மாதிரி இருக்கக்கூடிய தற்கூரி ஊப்பிசுகளுக்கும் ஆணவம், திமிரு, தெனாவட்டு எல்லாமே உச்சத்தில் இருந்தது. இதுக்கெல்லாம் தான் ஆண்டவன் வச்சான் பார் ஆப்பு. இல்லை ஆப்பு இல்லை, திமுகவுக்கு கூப்பு. இதுக்கப்புறம் நீ ஆட்சி அதிகாரத்துக்கே வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டுருக்காங்க மக்கள். மக்களுடைய முடிவு இது. எந்த அளவு மக்கள் திமுகவுக்கு எதிராக, திமுக மீது அதிருப்தியாக இருந்திருந்தாங்கன்னா சிட்டிங் சிஎம் அவருடைய சொந்த தொகுதியில் தோத்துருப்பாரு. யோசிங்கடா, கொஞ்சமாச்சும் யோசிங்கடா. வந்தே மாதரம்